कृष्णा माता जी। हरे कृष्णा प्रभु जी. So, நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் கீர்த்தனோட. ஹரி போல். हरे कृष्ण ஜய माता जी। ராதவ ஜய குஞ்ச விஹாரி ஜய ராதவ जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रज जनरञ्जन यशोदनन्दन प्रज जनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधमाधव जय कुंज बिहारी जय राधमाधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा गोविंद जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर जय राधा माधव राधे नित्य गौर हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल नित्य गौर हरि बोल हरि बोल नित्य गौर हरि जय जय प्रभुपाद जय श्रील प्रभुपाद जय जय गुरुदेव जय श्री अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय कुंभराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा हरे कृष्णा माता जी प्रभु जी हरे कृष्णा माता जी। हरे कृष्णा நேற்றுக்கு எல்லாருக்கும் हरे வந்து ஒரு பெரிய कृष्णा। குழப்பம் இருந்திருக்கும் ஜூம்ல சாரி குவிஸ்ல அதுக்கு ரொம்ப சாரி அதனால ஒரு 4 கொஸ்டின் வந்துட்டு ஆன்சரோட அது போஸ்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால ரீபோஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 4 கொஸ்டின்ஸோட அதனால போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதனால இன்னைக்கு அதுக்காக இது நம்ம ஸ்கோர் போர்டு வந்து அதனால கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கும் ஏன்னா சில பேருக்கு 10 கொஸ்டினுக்கு தான் மார்க் இருக்கும் சில பேருக்கு 14 கொஸ்டினுக்கு இருக்கும் ஸோ அதனால நம்ம இன்னைக்கு அதுக்கு ஸ்கோர் போஸ்ட் பண்ணல அதனால மன்னிக்கவும் ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி எல்லாருக்கும் ஸ்லோகா தெரியுதா தெரியுது माता जी। ஹரி போல் தேங்க்யூ மாதாஜி
மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மல்லீஸ்வரி மாதாஜி, ரேணுகா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நம்ம பகவத்கீதா 3வது சாப்டர்ல பதம் 22. வெரி குட். நமே பார்த்தாஸ்தி நமே பார்த்தாசித் நமே பார்த்தாஸ்தி நமே பாபாஸ்தி பார்த்தாசித் கர்த்தவ்யம் 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 நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் நமே பார்த்தாசித் கர்த்தவ்யம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் நமே நமே பார்த்தாசித் கர்த்தவ்யம் त्रिषु लोकेषु किञ्चन த்ரிஷி லோகேஷ கிஞ்சன त्रिषु लोकेषु किञ्चन த்ரிஷி லோகேஷு கிஞ்சன त्रिषु लोकेषु किञ्चन த்ரிஷி லோகேஷு கிஞ்சன नानवाप्तम् நானவாப்தம் अवाप्तव्यम् அவாப்தவ்யம் அவாப்தவ்யம் नानवाप्तम् अवाप्तव्यम् நானவாப்தம் அவாப்தவ்யம் नानवाप्तम् अवाप्तव्यम् நானவாப்தம் அவாப்தவ்யம் वर्त एव च कर्मणि வர்த ஏவ கர்மணி वर्त एव च कर्मणि வர்த்த ஹரே கிருஷ்ணா. கர்மணி न मे पार्थास्ति कर्तव्यम् நமே பார்த்தாசித் கர்ப்பத்தம் கர்த்தவ்யம் त्रिषु लोकेषु किञ्चन ऋषि लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यम् नानवाप्तम् अवाप्तव्यम् वर्त एव च कर्मणि वर्त एव सह कर्मणि हरे कृष्णा. எஸ் ஹரே கிருஷ்ணா. சண்முக மாதாஜி ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ற மாதாஜி. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷ கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப டல்லா இருந்தேன் நானு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ண பிரபு. Nice to meet you all. ஹரே கிருஷ்ண பிரபு. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா தண்டத் பிரணாம். ஹரே கிருஷ்ண பிரபு. உங்களோட பியூட்டிஃபுல் சாட்டர்டே நான் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஹரி ப்ரோ. ஜெய் ஜெய். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆல் குட்டா? ஆல் குட் பிரபுஜி. சரி சரி. எல்லாம் நல்லா என்ன நல்ல விஷயம். இன்னைக்கு யாருக்கு பர்த்டே, யாருக்கு கல்யாண நாள்? ஹரே கிருஷ்ணா. 24 எங்க பொண்ணுக்கு பர்த்டே வருது. சரி சரி மாதாஜி. வீதா மாதாஜிக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. 26 எங்க பிரபுஜி. பையனுக்கு கல்யாண நாள். சரி மாதாஜி. சூப்பர் சூப்பர். ஹரே பிரபுஜி, கிருஷ்ணா. உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. உங்களை பார்த்தது எப்படின்னா இந்த பௌதிக லோகத்துல கம்பேர் பண்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஹாப்பி பிரபுஜி. ஹரி ஹரி கோவிந்தா கிருஷ்ண நாராயணா. தேங்க்யூ பிரபுஜி. உங்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹரி ஓம். இன்னைக்கு நம்மளோட ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம். ஒரு ஆஸ் அ டிவோட்டி கொஞ்ச நாள் நம்ம டிவோஷன்ல வந்ததுக்கு அப்புறம், பக்தியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குழப்பம் வரும். இதுல ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதனால இது ஒரு சொல்யூஷனா இருக்கும். இந்த நம்ம இது உங்களுக்கு எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே. சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் எனக்கு இன்னைக்கு
காயத்ரி பண்ணும்போது ஒரு தாட் வந்தது. எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா இல்லைன்னா, அதாவது பர்சனலா இந்த ஞான சம்பந்தமான கேள்வி எல்லாம் கிடையாது. சீதாவோட பெரியம்மா யாரு, பெரியப்பா யாரு, இந்த கேள்வி எல்லாம் கிடையாது. உங்க வீட்டில் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் முடிவு எடுக்க முடியல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்குங்க. அவர் கீதா மூலியமா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா? சின்சியரா வேண்டிக்கிட்டீங்கன்னா, நம்பிக்கை எவ்வளோ நம்பிக்கையோட நீங்க வேண்டுறீங்களோ அவ்வளோக்கு, ஏன்னா ஏனமாம் பிரபத்தந்தே கிருஷ்ணர் சொல்றாரு. எவ்வளோ நம்பிக்கையோட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிணத்துல இருக்கோம், ஹரிசங்கர் பிரபு கீழே விட்டாரு, மேல இருந்து சந்திரசேகர் பிரபு கயிறை போடுறாரு. ஹரிசங்கர் பிரபு இருந்துட்டு இந்த வயசான மனுஷன் எப்படி நம்மளை தூக்குவான் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த கயிறை போட்டா கூட அவரால் வெளில வர முடியாது. மேபி ஹரிசங்கர் சந்திரசேகர் பிரபுக்கு பின்னாடி 10 பேர் நின்றுட்டு இருக்கலாம். இவர் வந்து ஒரு தலைமை தாங்கி முன்னாடி அப்படி பேருக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரா இருக்கும், பின்னாடி 10 பேர் இருந்து இழுக்க ரெடியா இருக்கா இவர் சொன்னா. ஆனா இதை தெரியாம ஹரிசங்கர் பிரபு அது மேல டவுட் பட்டுட்டு இருந்தாருன்னா அவர் உள்ளே தான் கிடக்கணும். அதே மாதிரி பகவத்கீதையும் கிருஷ்ணரையும் நம்ம எவ்வளோக்கு நம்புறோமோ அவ்வளோக்கு அதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்டுதல் கிடைக்கும். டோன்ட் திங்க் இட் இஸ் ஒன்லி 2 லைன் 3 லைன், இதுல இருந்து எப்படி என்னோட 1000 ப்ராப்ளத்துக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் நினைக்காதீங்க. கிருஷ்ணர் வந்து ஒரு எதை வச்சு எதை பண்ணுவார்னே தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம டிவோட்டி ஒருத்தர், இந்த ஒரு அமெரிக்கன், அவரு ஹி வாஸ் ஒரு இதுக்குள்ள போயிட்டு வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ஆர்மி வந்து கண்ணா பின்னான்னு அடி வாங்கி எல்லாருமே இறந்து போயாச்சு, டேங்க் எல்லாம் உடஞ்சாச்சு வச்சாச்சு. இவங்க பக்கத்தில் இருக்கிற அப்படி கொஞ்சம் மலையில் போய் அங்கங்க கிடைச்சவங்கெல்லாம் 1-2 பேர் அப்படி இப்படி போய் தப்பிச்சு பதுங்கிக்கிறாங்க, எங்கேயோ எப்படியோ உயிர் தப்புனா போதும்ட்டு. ஸோ எனிமி படம் வந்து வந்துட்டு இருக்கு இவருக்கு. அப்போ திடீர்னு நம்ம ஹரேகிருஷ்ணா கோயிலெலாம் போனோமே, நம்மளை வந்து எப்படி அப்படின்ட்டு வேற வழியே இல்லை. இப்போ வந்து அவன் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்து இப்போ நம்மளை எல்லாம் பார்த்து யார் யார் எந்த ஓட்டையில் இருக்கான்னு சொல்லி பார்த்து கொல்ல போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு சாண்டிங்கோட ஞாபகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு, நம்ம தான் அந்த இஸ்கான் கோயிலாம் போயிருக்கோமே, அங்கே தான் ஹரேகிருஷ்ண மாமந்திரம் சொன்னாங்களே, கிருஷ்ணரும் நாமமும் வேறல்லன்னு சொன்னாங்களே, இப்போ நம்ம வந்து கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்பிக்கையோட. ஏன்னா இன்னைக்கு அவங்ககிட்ட டேங்க் இல்லை, அவங்ககிட்ட துப்பாக்கி இல்லை, அவங்ககிட்ட அம்யூனிஷன் குண்டுகள் இல்லை, அவங்ககிட்ட கண்ணி வெடிகள் இல்லை, அவனோட பாஸ் மேஜர் ஜெனரல் லெப்டினன்ட் யாருமே கிடையாது. அந்த மொட்டை மைதானத்தில் அங்கே ஒரு சின்ன மலை இருக்குது, அந்த மலையில் ஒரு குகையில் இவன் தனியாக இருக்கான், காப்பாற்றுறதுக்கு ஒரு காக்கா கூட கிடையாது. ஸோ நினச்சிட்டே இருந்துட்டு, கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும், எனக்கு இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும், நீ எப்படியாவது எதையாவது அனுப்பி எனக்கு வந்து காப்பாற்று அப்படின்னும் போது இவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுன்னா, இவன் அப்படியே பதுங்கி நிற்கிறான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க வந்துட்டு இருக்காங்க, சத்தம்லாம் கேட்கறது, சுட்டுக்கிட்டே வர்றாங்க வைக்கிறாங்கன்னு. அப்போ ஒரு சிலந்தி வந்து வலை பின்னுது. சிலந்தி என்ன பண்ணுது, வலை பின்னிட்டே இருக்குது இவங்களுக்கு முன்னாடி கடகடான்னு. இவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அது மொட்டை மைதானமாக இருக்கா, அந்த சின்ன மலையில் ஒரு செடி கொடியெல்லாம் கிடையாது, அந்த ஊர் பேர்லாம் சொல்லலை, ஓகே, வெறும் மொட்டை மைதானம். துரந்தர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மொட்டை மைதானத்தில் ஒரு சின்ன மலை, அந்த மலையில் அங்கங்கே பொந்து இருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சிலந்தி வந்து வலை கட்டிக்கிட்டே இருக்கு. இவர் என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ணா எங்கேயாவது இருந்து எங்களோட படையில இருந்து ஆள் அனுப்பிச்சிரு வச்சிருன்னு இவர் பெரிய யோசனையில இருக்கிறாரு. எப்படி ஹெலிகாப்டர் அனுப்பணும், திடீர்னு டேங்க் வரணும், ஜெட் வரணும், என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்லாம் அவர் நினைச்சுட்டு இருக்கும்போது இங்க ஒரு சிலந்தி வலை பின்னிட்டே இருக்கு. கிருஷ்ணா நான் உங்ககிட்ட F-15 கேட்கிறேன், நான் உங்ககிட்ட வந்து என்னோட மேஜரை கேட்கிறேன், நீ என்ன இப்படி ஒரு சிலந்தி வலையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்க என்கிட்ட அப்படின்னு இருக்காங்க. கடைசியில் அந்த ஒரு டைமும் வருது, இவங்க வந்து சர்ச்சு கிட்டக்க வந்துட்டாங்க, சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது ஒருத்தன் வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து வர்றான். அவன் உள்ள வந்த உடனே அவன் மூஞ்சில வந்து இந்த வலை இடிக்குது. வலை இடித்த உடனே இந்த குகையில் இந்த பொந்துல யாரும் இல்லை அப்படின்ட்டு போயிடுறான். ஏன்னா வலை இருக்குன்னா யாராவது ஒருத்தன் உள்ள போய் ஒளிஞ்சிருந்தா வலை இருக்காத,
அதனால அவன் வலை அவன் மூஞ்சில பட்ட உடனே இங்க யாரும் இல்லை அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ கிருஷ்ணரு அவன் டேங்கி AK-47 வச்சிருந்தா கூட ஒரு செலந்தி வலையில வந்து அவர் வந்து காப்பாத்தார். ஸோ கிருஷ்ணர் எப்படி காப்பாத்தாரு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சு இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 60-70 பேர் இருக்கோம். ஆனா 60-70 பேரோட 10 ப்ராப்ளத்தை கூட இந்த ஒரே ஸ்லோகத்துல அவரால் தீர்க்க முடியும். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு நம்பிக்கை, அங்கதான் பாயிண்ட். நம்ம எவ்வளவு நம்பிக்கையா சந்திரசேகர் பிரபு போட்ட கயிறு ஹரிசங்கர் பிடிச்சாரோ, எவ்வளவு கனமா பிடிச்சிருக்கிறாரோ அவ்வளோக்கு அவர் வெளியில வர முடியும். அவர் கொஞ்சம் தான் நம்பிக்கை இருந்தது, ஒரு 2 நிமிஷம் நம்பிக்கை இருந்தது, ஐயா இது வேலைக்கு ஆகாதுன்னு விட்டாருன்னா திருப்பி உள்ளே தான் இருக்கணும். 10 நிமிஷம்னா ஒரு 10 அடி வந்து கீழே விழுவாரு. ஆனா முழு நம்பிக்கையோட நீங்க பிடிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீ எப்படியோ பிடிச்சிக்கோ, நாங்க எப்படியோ இழுப்போம், அவங்க எப்படியோ இழுத்து எடுத்து வந்துடுறாங்க. அது மாதிரி நம்மளும் இந்த சம்சார கடல்ல இருந்து வெளியில வரணும்னா இந்த பகவத்கீதை, இந்த கிருஷ்ணர் மேல நம்பிக்கையோட இருக்கணும். ஸோ எல்லாருமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய சந்தேகங்களா, ஓகே, மகாபாரத ராமாயணம் அந்த டவுட்லாம் வேண்டாம். நம்ம ராமாயணத்தை பார்ப்போம். நம்ம வீட்டு ராமாயணமே பெரிய ராமாயணமா இருக்குது, அது பெரிய போராட்டமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் கிட்ட பதில் கேளுங்க, கிருஷ்ணர் கண்டிப்பா கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். இன்னோட கிளாஸுக்கு போகலாம். கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்கணும். இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காங்க, பழனிசாமி இருக்காங்க, பன்னீர்செல்வம் இருக்காங்க, வைகோ இருக்காங்க, ஸ்ரீமான் இருக்காங்க, நரேந்திர மோடி இருக்காங்க, ராகுல் காந்தி, அமித்ஷா, சோனியா காந்தி, அஜர்வால் பேரே வரல, கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களோட பசங்க அவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ இன்டர்வியூகள் அட்டன் பண்ணி எந்த கம்பெனியில ப்ரமோஷனுக்காகவும் சேலரிக்காகவும் காலையில் 8 மணிக்கு டிஃபன் எடுத்து பிடிச்சி அந்த கம்பெனிக்கு ஓடி போய் கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கா தெரியும்னா சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி விட்டுருங்க, அப்போ வேற யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். பிரபு அவங்க தான் சம்பாதிக்கவே இல்லையே, அவங்க ஏற்கனவே இருக்கிற சம்பாத்தியத்தை தான் வச்சு வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பில்டு அவங்களோட பண்ண அவங்க பில்டு பண்ணி வச்சிருக்க சாம்ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்காங்க அடுத்த ஜெனரேஷன். அதுல ஒரே ஒரு எக்ஸம்ஷன், அமித்ஷாவினுடைய பையன் வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எங்க போனோம்னாலும் வீட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸோட தான் போவானே ஒழிய, அவனுடைய தொழிலுக்கு போனாலும் டிஃபன் பாக்ஸோட தான் போவான். என்ன தொழில் பண்றாங்க? அவன் வந்து இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துறாரு. ஓகே, வேலைக்கு போயிலனாலும் வேலையை நடத்துறாரு. அப்போ கொஸ்டின் வந்து என்ன வேலைக்கு போறாரு அப்படின்ட்டு, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அது சந்தேகமே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, சந்தேகமே கிடையாது, யாருமே கிடையாது. பிரபு லால் பகதூர் சாஸ்திரி பையன், லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார் பிரைம் மினிஸ்டர். ஆமா, அவர் பையன் காலேஜ் அட்மிஷனுக்காக கியூ நின்று இருந்தான். கரெக்ட். தான் வாங்கினான். பிரைம் மினிஸ்டரோட இதை கேட்கல, அவன் அட்வைஸோ இது ரெக்கமெண்டேஷனோ போகல. அவன் கியூல நின்று அவனோட மெரிட் பிரகாரம் தான் அவனுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைச்சது. வெரி குட். நல்லா நேர்மையான ஒரு அப்படிதான் இருந்தாங்க. ஹரே கிருஷ்ண ஒரு ஆன்சர் சொல்லட்டுமா? அதாவது ஆண்டனி இருந்தார்ல கேரளால மினிஸ்டர், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, அவருக்கு பையனுக்கு இன்றைக்கு போய் தான் அவன் வேலைக்கு போனான். இப்ப பிஜேபியில வந்துட்டான். அவன் வந்து யாருக்கு அப்பாவுக்கு சிபாரிசே கிடையாது. அவன் ஒய்ஃப் வந்து பேங்க் எம்ப்ளாயி. அவ வந்து அவரு டெல்லியில அவர் இருக்கும்போது கூட அவ எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாம என் புருஷனுக்கு பேச்சே இல்லாம தான் டெல்லி டிரான்ஸ்பர் வாங்கி போய் அவ கூட இருந்தான். அந்த ஏகே ஆண்டனி மட்டும் நீங்க சொல்லக்கூடிய இதுல கரெக்டா இருக்கு. ஏகே ஆண்டனி மகனும் அப்படிதான். அவன் இன்டர்வியூ யாரோ மாதாஜி வந்தாங்க, ராதாராணி மாதாஜியா யாரும் வந்தீங்க? நான் தான் ஹரே கிருஷ்ண பிரபு, நான் தான். சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. அந்த காலத்தவர்கள் நியாயமா இருந்தாங்க, எல்லாம் நல்லா நடந்தது. இந்த காலத்துல யாரையும் ஒண்ணும் பேசவே முடியாது, எல்லாமே தலைகீழாதான் இருக்கு. அதனால யாருமே இன்டர்வியூ போயிருக்க மாட்டாங்க, ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டாங்க.
அவங்க ஓகே அப்பாவோட பேர் சொல்லி பதவி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி. ஓகே, அப்கோர்ஸ் அது இன்னைக்கு நம்ம வந்து அது அவங்களோட பிரபு. நேர்மையை வந்து நம்ம வந்து பேசுறதுக்காக இன்னைக்கு வரல. அண்ட் பிள்ளை சார் சொன்ன மாதிரி ஆண்டனிலாம் ரொம்ப நேர்மையான ஒரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ல ஒரு சம்திங் பேரு ஐ ஃபர்காட் தட் ஏகே டிஃபென்ஸ் ஆண்டனி. மினிஸ்டர் ஏகே ஆண்டனி. ஸோ ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. தட்ஸ் அ குட் திங். ஓகே, ஸோ இன்னைக்கு பாயிண்ட் என்ன எதுக்காக வந்தேன்னா, ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த அப்பா வழியில ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீங்க வந்தா பொலிட்டிஷியன் வேண்டாம், நீங்க அம்பானியோ யாரோ கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போய் ஒரு காலேஜில் படித்து நல்லா ரேங்க் வாங்கி நல்லா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவன் 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா ஆல்ரெடி பெரிய கம்பெனி ஆரம்பித்து வச்சுருக்காரு. ஓகே, நம்ம இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் பேச வரல, உட்காரல. பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு அந்த அவசியமே இல்லை. அதனால அவன் உழுந்து ஒன்றும் படிக்க மாட்டான். கரெக்டா? இப்போ நீங்களே அமர்நாத் பிரபு எடுத்துக்கோங்க. அவர் ஒரு 100 கோடிக்கு பெரிய ஒரு தொழில் அதிபர்னா அவன் பையன் உட்காந்து உளுந்து எனக்கு ஐஐடியில் வேணும், எனக்கு சீட்டு வேணும், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ராப்பாக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டே பேருக்கு ஒரு டிகிரி வாங்க, எடுத்து அடுத்த கம்பெனி நீ தாண்டா எம்டி. கரெக்டா இல்லையா? நீ மார்க் 40 வாங்கினாலும் சரி, 55 வாங்கினாலும் சரி, 95 வாங்கினாலும் சரி, நீ ஐஐடியில் படித்தாலும் சரி, எம்ஐடியில் படித்தாலும் சரி, அடுத்தது நீ தாண்டா. நான் இன்னொரு 10 வருஷம் இருப்பா, அப்புறம் நீ தான் எடுத்துக்கணும் சார்ஜ். கரெக்டா இல்லைங்களா? சோ ஒரு அவசியம் இல்லை. அதுதான் இங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ கிருஷ்ணரை யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணரை இந்த எல்லா உலகங்களுக்கும் சர்வலோக மகேஸ்வரம். he is the owner of the whole world, spiritual world, material world. வைகுண்டமும் சரி, பௌதிக உலகங்களான இந்த எல்லா உலகத்துக்கும் அவர் தான் ப்ரொப்ரைட்டர். அவரோட கண் இமைக்கு தான் வந்து இமை அசைவுக்கு தான் வந்து சூரியன் டர்ன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். சந்திரன் சுத்துறான், சூரியன் சுத்துறான், உலகம் சுத்துது, எல்லாமே அண்ட சராசரமே சுத்திக்கிட்டு எல்லாம் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் பாகவதத்துல இருக்கு. ஈவன் அதுல சூரியனும் ஒரு அப்பல டெத் பெர்சோனிஃபைடு. யமாவோட வேலையை எதுக்கு செய்யறா? எல்லாரையுமே பயமுறுத்தக்கூடியது யமன். ஆனா அந்த யமனே பகவானுக்கு பயந்துன்னு அவன் வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கான. இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலர், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கும்? இதுதான் பாயிண்ட். நமே பார்த்தா அஸ்தி கர்த்தவ்யம். எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள்னு ஒண்ணுமே கிடையாது கிருஷ்ணருக்கு. இப்போ நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? நம்ம இப்போ உதாரணத்துக்கு எத்தனை பேர் பாக்கெட்ல லைட்டர் வச்சிருக்கீங்க? சந்திரசேகர் பாக்கெட்ல லைட்டர் வச்சிருக்கீங்களா? அமர்நாத் பிரபு இல்ல பிரபுஜி இல்ல. என்ன பிரபு யாருமே இப்படி வச்சுட்டு இல்லாம இருக்கீங்க? ஏன்னா அவசியம் இல்ல. லலிதா மாதாஜி வச்சிருக்கீங்களா? ஏதோ கை தூக்குன மாதிரி இருந்தது. ஏன்? நம்மளுக்கு டம் அடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால நம்மளுக்கு லைட்டர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? இப்ப டம் அடிக்கிறவன் கண்டிப்பா லைட்டரோ ஒரு தீப்பெட்டியோ ஏதோ ஒன்று வச்சிருப்பான். நம்மளுக்கு டம் அடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால எனக்கு லைட்டர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா டம் அடிக்கிறவன் எல்லா பேரும் பாருங்க கண்டிப்பா லைட்டரோ தீப்பெட்டியோ ஒன்று பாக்கெட்ல வச்சிருப்பான். கரெக்டா இல்லையா? அதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கு ஆக வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு ஆக வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை, அதனால அவருக்கு செய்ய வேண்டிய விஷயமும் ஒன்றும் கிடையாது. இப்ப மோடிக்கு சொத்து சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. தலைவர் கட்ட பிரம்மச்சாரியா போய் நிற்கிறாரு, ஒரு குழந்தை கிடையாது, ஒன்றும் கிடையாது, போயிட்டே இருக்கிறாரு. கரெக்டா? பட் மற்றவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு போயிட்டு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி அப்ப எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்கிற, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் ஓனரா இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டாம் இல்லையா? இப்ப நீங்க பேச்சுலரா இருக்கும்போது நான் 13 கம்பெனி மாறினேன். அனுகுலா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 கம்பெனி தான் மாறினேன். ஏன்? பேச்சுலர் இருக்கும்போது நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எங்க அம்மா சம்பாதிக்கிறாங்க, எங்க அண்ணா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒண்ணும் கிடையாது. நான் பாட்டு ஜாலியா சுத்துவேன். இந்த கம்பெனி பிடிக்கல, அடுத்த கம்பெனி பிடிக்கல, அடுத்த கம்பெனி போயிட்டே இருப்பேன். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். வேலைகள்லாம் போச்சுன்னா நாளைக்கு பிள்ளைய பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், பொண்டாட்டி நம்மளை தாழ்ச்சு
வறுத்து எடுத்துருவா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஸோ அதே மாதிரி பகவானுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஒண்ணுமே இல்லாததுனால அவருக்கு செய்ய வேண்டிய காரியமும் ஒண்ணும் இல்லை. இத பிரபுபாதர் ஸ்வேதஸ்வர உபநிஷத்துல சொல்றாரு, தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர், எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பரம மகேஸ்வரன் அவரு அப்படின்னு வேதம் சொல்றது. தம் தேவதானாம், ஓகே, தம் தேவதானாம் பரமம் தேவதாம், எல்லா தேவர்களுக்கும் அவர்தான் பரம தேவர். பதிம் பதினாம் பரமம் பசம், எல்லா தலைவர்களுக்கும் அவர்தான் உயர்ந்த தலைவர். நதஸ்ய காரியம் காரணம் ச வித்யதே, அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் எதுவும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வரதராஜன் பிரபு ஒரு கம்பெனியோட மேனேஜர் இருக்காரு. இப்போ அவரு போய் டோரை திறக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் போயிட்டு டேபிள் கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் போய் ஒரு லெட்டர் டைப் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கரெக்டா இல்லையா? அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, இவர் ஜஸ்ட் ஒரு கையெழுத்து அப்படி போடுவார். கரெக்டா? ஒரு மேனேஜர் ஆனாவே உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் இல்லை. ஒரு சில கம்பெனில அவங்க தான் போய் கதை திறக்கணும், அவங்க தான் டேபிளை தொடக்கணும். உண்டா இல்லையா? நம்ம ரேங்க் கம்மியா நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். ஆனா அவங்களுக்கு பார்த்தோன்னா கரெக்டா இத்தனை மணிக்கு காப்பி வந்துடும், காரை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வந்துருவான், இவங்க போய் காரை ரெடி பண்ணணும், ஆயில் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டா இவர் 9 மணிக்கு கிளம்புறாருன்னா 8:50க்கு கரெக்டா டிரைவர் நிற்பான், காரெல்லாம் தொடச்சு. இவர் கார் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, தொடக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. அப்ப நம்மளோட ரேங்க் நம்ம மேல போகும்போதே நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளோ காரியங்கள் இல்லாம போயிடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சுப்ரீம் கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஓகே, பகவான் 2வது லைன்ல சொல்றாரு, த்ரிஷு லோகேஷு கிஞ்சனா, இந்த 3 உலகத்திலும் எனக்கு வேண்டியது ஒண்ணும் இல்லை, நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. கிஞ்சனா எனிதிங், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்கவளையே, எனக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ரேணுகா மாதாஜி தான் கம்பெனியோட முதலாளி அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு அவங்க கிளம்பும் போது இன்னைக்கு பேத்திக்கு பர்த்டே, பேரனுக்கு பர்த்டே, கோயிலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லைன்னா பையனும் பொண்ணும் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க பாட்டை ஹாப்பியாக உட்காந்துருப்பாங்க. பையன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணங்கனெல்லாம் கொடுத்துட்டு, சரிடா நீ சாப்பிட்டுட்டு போ, நான் கொஞ்சம் கம்பெனியை போய் பார்த்துட்டு வரேன். இப்போ இதே ரேணுகா மாதாஜி கம்பெனியோட ஒரு சூப்பர்வைசர், கம்பெனியோட ஒரு ஃபோர்மேன் அப்படின்னா, அவங்க பசங்க வர்றாங்கன்னு சொன்னா, டேய் வர்றதா இருந்தா 8 மணிக்கு வா, நான் எனக்கு போகணும், என் சூப்பர்வைசர் மேனேஜர் வாளுன்னு கத்துவான், நான் கிளம்புறேன் அப்படின்னு ரேணுகா மாதாஜி கிளம்பி போயிட்டே இருப்பா. கரெக்டா இல்லையா? அப்ப நம்மளுக்கு ஒரு மேல இருக்கும்போது நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்யணும், இன்னைக்கு நிறைய லெட்டர்ஸ் டைப் அடிக்கணும், இன்னைக்கு நிறைய இது ஃபைல் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனா பகவானுக்கு மேல யாருமே கிடையாது, அதனால அவருக்கு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. அனவாப்தம் அவாப்தவ்ய, எனக்கு அடைய வேண்டியதும் ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையானதும் ஒன்றும் இல்லை. அதனாலதான் அவர் பேரு பகவான். நம்ம ஏற்கனவே இந்த பகவானோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. பராசர முனி என்ன கொடுத்திருக்காரு? யாரு அன்லிமிட்டடா, எந்த விதமான எல்லைக்குட்பட்டு இல்லாமல், அளவில்லாமல் 6 விஷயங்களை கொண்டு இருக்கா, பகவானா 6 விஷயங்களை கொண்டு இருக்கிறாரோ, அதாவது அறிவு, பலம், ஐஸ்வர்யங்கள், புகழ், அழகு, துறவு, 6 விஷயங்களை யாரு அளவில்லாமல் கொண்டிருக்கானோ அவன் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா பகவானுவாச்ச, கிருஷ்ணவாச்ச வராது, பகவானுவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பகவானுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால அவரு இது இல்லை. யாராவது இப்போ கடப்பாக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்களா? எங்க கடப்பால எனக்கு யாருங்க இருக்குன்னா, மாமனா மச்சனா யாரும் கிடையாதுங்க, நான் அதுக்கு இங்கே டிக்கெட் எடுத்து வைக்கணும். கரெக்ட். அதே மாதிரி தான் கிருஷ்ணருக்கு போக வேண்டிய இடமும் இல்லை, வாங்க வேண்டியதும் ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டியதும் ஒன்றும் இல்லை, அடைய வேண்டியதும் ஒன்றும் இல்லை, அனுபவிக்க வேண்டியதும் ஒன்றும் இல்லை. He is complete. ஓம் பூர்ணம் மத பூர்ணம். He is complete. உங்க வயிறு நல்லா தொப்பை ஃபுல்லா இருக்கு, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு ராஜவல்லி மாதாஜி. இனி போயிட்டு அவங்க போயிட்டு ரோட்ல போகும்போது ஒரு ஹோட்டலுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. எனக்கு தின்ன வேண்டியது ஒன்றும் இல்லை, நீ வேணா போயிட்டு வா. இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம எல்லாம் பஸ்ல போவோம், 2 மணி நேரம் கழிச்சு நின்ன உடனே நம்ம கிட்டு ஓடும் பாத்ரூம்க்கு, ஏய் நீங்க வா அப்படின்னா, எனக்கு வேண்டாம் நீ போ. ஏன்? அவங்களுக்கு ஒண்ணுக்கு வரல, அவங்க போகல, நம்மளுக்கு அரைச்சிட்டு நம்ம போறோம். அதே மாதிரி பகவானுக்கு செய்ய வேண்டியது, அடைய வேண்டியது,
அனுபவிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. ஹீ இஸ் பூர்ணம். 4வது லைன் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். வர்த்த ஏவச்ச கர்மாணி, ஆனாலும் ஐ ஆம் என்கேஜ்ட் இன் சம் ஆக்ஷன், நான் சில காரியங்களை வந்து பண்ணுறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். என்ன காரியத்தை பண்ணிட்டார் பெருசா? கிருஷ்ணர் வந்து இப்ப இந்த மகாபாரதத்திலே இந்த பகவத்கீதை முடிஞ்ச உடனே போர் புரிகிறாரு. அவர் என்ன ரோல் எடுத்துட்டாரு? ஒரு டிரைவர் வேலை, ஒரு குதிரை ஓட்டியா, ஒரு தேர் ஓட்டியா ஒரு வேலை எடுத்துட்டார் இல்லையா? சரி, எப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளவு ஹம்பிளா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறாரு, எப்பேற்பட்ட பகவான் பாருங்க. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் அவரு அப்படின்னு பண்ணா அங்க இருக்கக்கூடிய அத்தனை மகாபாரத யுத்தமே டமால்னு முடிஞ்சு போயிடும். அவரு சிருஷ்டியே எப்படி பண்றாரு? அப்படியே காரண கடலை இப்படி படுத்து இருந்துட்டு அப்படி நினைக்கிறாராம். நினைச்ச உடனே சிருஷ்டி ஆகிறதா. அப்படிப்பட்ட பகவானுக்கு இங்க உட்கார்ந்து எல்லா அம்புகள் வருது, இது வருது, அது வருது, இதெல்லாம் செய்யணுமா? பீஷ்மர் அவரோட அழகை வந்து வர்ணிக்கிறார். கிருஷ்ணரோட அழகை அவ்வளோ அழகா இருந்தாராம். எப்படி அழகா இருந்தாராம்? அவர் வந்து எப்பவுமே அப்படியே மயில் பீலி எல்லாம் வச்சுட்டு அப்படி இப்படி எல்லாம் பார்த்தது இப்போ வந்து வித்தியாசமான ஒரு அழகாம் கிருஷ்ணருக்கு. என்ன அழகுனா, உடம்பு ஃபுல்லா தூசியாம், நெத்தியில அப்படியே முத்து 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 முத்தா வேர்வைகளாம், அங்கங்க ரத்த காயங்களாம். கிருஷ்ணர் அவ்வளோ அழகா இருந்தாராம். பீஷ்மர் சொல்ல அவருக்கு அந்த மாதிரி அழகு பிடிச்சிருக்கு இல்லையா? இப்போ ஒரு சில பெண்களுக்கு பேண்ட் போட்டா ரொம்ப பிடிக்கும். அப்பா கூட ஏய் பாரு என் பிள்ளை பேண்ட் போட்டு எவ்வளோ அழகா இருக்கா. அதே மாதிரி பீஷ்மருக்கு கிருஷ்ணரோட இந்த போர்க்கோலம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன பண்றாரு? இந்த குதிரைகள் எல்லாம் அப்படி இப்படிலாம் ஓட்டுறாரு. அர்ஜுனன் சில நேரத்துல லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்ல மாட்டாரு. என்ன பண்ணாருன்னா காலை வச்சு மிதிப்பாரு, இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் தட்டுவார், அந்த பக்கம் தட்டுவார். அவர் போவாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இது 10வது இருக்குது அக்னி கொடுத்த ரதம், இது தரையிலே நிக்காது இந்த ரதம், அது கொஞ்சம் ஒரு ஒசாரத்துல இருக்கும். அப்ப என்ன பண்ணாரு? அர்ஜுனன் இறங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தேர்ல இருந்து இறங்கி அவர் வந்து டோரை ஓபன் பண்ணி தன்னுடைய மடியை கொடுப்பாரு, தன்னுடைய தொடையை கொடுப்பாரு. அர்ஜுனன் அதுல கால் வச்சு இறங்குறதுக்கு. போர் எல்லாம் முடிஞ்சாச்சு. நல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போட்டாச்சு. இப்படி போய் அப்படி போய் லெஃப்ட்ல போய் ஜம்ப் அடிச்சு இப்படி சுத்தி இப்படி யூட்டன் அடிச்சு சக்கரம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் அந்த சங்கு ஊதுவாங்க. அந்தி சாயந்தர நேரத்துல சங்கு ஊதுனோடனே எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உடனே எல்லாரும் அவங்கவுங்க கேம்புக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க, சூப்பு குடிக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்க, பழங்களை எடுக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? நேரா அந்த குதிரைகளை எடுத்துட்டு போயிட்டு அதோட கடிவாளத்தை எல்லாம் கழட்டி விடுவார். ஏன்னா அது நிறைய ஆர்மர் போட்டிருக்கு. அதுவும் வந்து நிறைய மெட்டல்ல ஹெல்மெட் மாதிரி மூஞ்சியெல்லாம் மறைச்சு உடம்பெல்லாம் அந்த தகுடெல்லாம் வச்சு என்னெல்லாம் மூடி இருக்கும். அதெல்லாத்தையும் கழட்டுவார். எவ்வளோ இம்சையா இருக்கும் காலையில இருந்து அது போட்டதுனால. அதனால எல்லாத்தையும் இம்சை, அது எல்லாத்தையும் கலட்டி அதுக்கு வந்து தண்ணி கொடுத்து வாயெல்லாம் நுர தள்ளி இருக்குமா, அந்த நுரையெல்லாம் தன்னோட கையால தொடச்சி விட்டு உடம்பெல்லாம் தூசியா இருக்குமா, அப்படியே உடம்ப ஃபுல்லா தடவி கொடுப்பாராம். தடவி கொடுத்துட்டு அது கூட பேசுவாராம். கிருஷ்ணர் அந்த குதிரை கூட பேசி அப்படியே அந்த குதிரையை கட்டி பிடிச்சுப்பாராம். நான் இன்னைக்கு யோசிச்சேன், அந்த குதிரை எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கு. கிருஷ்ணர் இப்படி கெட்டி பிடிச்சுக்கிட்டு அவர் மேலே சாஞ்சு இருக்கணும்னா அந்த குதிரை எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இதை வந்து அனுபவிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இங்கே கிடைக்கிறது, எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? கிருஷ்ணரை கட்டி தழுவிட்டு இருக்கிற மாதிரி அந்த குதிரை அந்த சர்வீஸ் பண்ணி கிருஷ்ணர் அந்த குதிரையை அப்படியே கட்டி பிடிச்சிப்பாராம். அப்படியே உடம்பெல்லாம் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து தண்ணியில் முக்கி அதுக்கு வந்து உடம்பெல்லாம் தேய்ச்சி விடுவாராம், கழுவி விடுவாராம். அதுக்கப்புறம் அதுக்கு தீவனம் எல்லாம் கொடுப்பாராம். அது ஆஸ்வாசப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து கிருஷ்ணர் குளிச்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் தான் அவர் ரெஸ்ட் எடுப்பாராம். அவருக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து நீங்க வந்து பகவானா நினைக்கலன்னா கூட துவாரகா நாட்டுல அவர் ஒரு பெரிய ராஜா. கரெக்டா இல்லையா? அவருக்கு 16,108 மனைவிகள். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கே ஒரு ஈகோ இடிக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம மனைவி முன்னாடி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னா ஒரு மாதிரி ஒரு ஈகோ ஹர்ட் ஆகும். ஆனா இவர் ஒரு டிரைவர் உத்தியோகத்தை, ஒரு குதிரையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. 16,108 மனைவிகளோட புருஷன், ஒரு பெரிய ராஜா, பெரிய சாம்ராஜ்யம். நீங்க பகவான் நினைக்கிறனா கூட, பட் இருந்தாலும் நான் டிரைவருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அந்த வேலையை கரெக்டாக செய்வேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா இஸ் டூயிங். அவருக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லைனாலும்
டு செட் an எக்ஸாம்பிள். டு செட் an எக்ஸாம்பிள், ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக அவரு இந்த கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ பகவான் நம்மளோட தலைவர், நம்மளோட பாஸ், அவரே செய்யும் போது அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் செய்யணும். அப்ப நம்மளும் நம்மளுக்கு எனக்கு இந்த மாதிரி பணம் காசு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கெல்லாம் ஆத்மான்ற ஒரு நிலைமையில வந்தால் கூட பொதுமக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்காக நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்மளோட கடமைகளை என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஏன்னா மற்றவங்க நம்ம பகவத்கீதை பேசுறத பார்க்க மாட்டாங்க, எப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்றத பார்ப்பாங்க. கரெக்டா இல்லையா? நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா எஸ்கேபிசம் கிடையாது, பௌதிகத்துல இருந்து தப்பிச்சு போறது கிடையாது. ரெஸ்பான்சிபிளா நம்மளுடைய டியூட்டியை செய்யறது தான் உண்மையான ஒரு இது. நிறைய பேர் பார்த்துருக்கோம், அதாவது நான் சாண்டிங் பண்றேன் அப்படின்ற இதுல வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ சாண்டிங் பண்ணணும்னா நீ காலையில எழும்பு, உனக்கு இத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்ல பிரபு எனக்கு டைமே இல்லை, சாண்டிங் பண்றதுனால எனக்கு டைமே இல்லை, அதனால வெறும் சாலட் தான் பண்ணேன். நோ, உனக்கு சாண்டிங் பண்ணணும்னா கிருஷ்ணரோட லவ்வை நீ ஓன் டைம்ல இருந்து கொடு, உன்னோட ஃபேமிலி டைம்ல இருந்து எடுக்காத. நீ அதுக்கு முன்னாடி எனக்கு சாண்டிங் பண்ணா நீ அதுக்கு முன்னாடி பண்ணிக்க, எலும்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, டெய்லி அம்மா தான் துணி எடுத்து வச்சு வைப்பா, அப்பா தான் அயன் பண்ணி வைப்பாரு, அண்ணன் தான் ஷூ எடுத்து வைப்பா. ஆனா நாளைக்கு டூர் போகணும், நாளைக்கு ஒரு பிக்னிக் இருக்கு, அப்பா சொன்னார் வேண்டாண்டா, அம்மா சொல்றா வேண்டாண்டா. இல்ல இல்ல எனக்கு டூர் போகணும். சரி, நீ உனக்கு வேணும்னா நீ எழுப்பி நீ போய்க்கோ. அப்ப அந்த குழந்தைக்கு டூர் போகணுன்ற அந்த ஆசைனால என்ன பண்ணுது, அதுவே அலாரம் வச்சுக்குது, அதுவே போய் குளிக்குது, அதுவே துணி எடுத்து போட்டுக்குது, அதுவே தேவையான ஷூ எல்லாமே எடுத்துக்குது. எதனால? அதுக்கு அந்த பிக்னிக் மேல இருக்கிற லவ்னால. அப்ப அதே மாதிரி நம்மளுக்கு கிருஷ்ணர் மேல இருக்குது லவ், ஒரு அன்பு அப்படின்னா அப்ப நம்மளும் எப்படி செய்யணும்? அந்த மாதிரி இருக்கணும். நான் கிருஷ்ணரை பார்க்கிறேன், நான் கிருஷ்ண சேவை பண்றேன்னு சொல்லிட்டு கால் மேல காலை போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. அது குடும்பத்துக்கோ சொசைட்டிக்கோ தொல்லையாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வீட்டில் நம்ம ஒரு பாரமா இருக்கக்கூடாது. இதனால என்ன ஆகும்னா, இத்தனை நாள் நீங்க பாரமா இருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க பாரமா என்னத்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு, யாருக்கு கெட்ட பேரு? நம்மளால நம்ம கிருஷ்ணனுக்கு கெட்ட பேர் வரும். நாளைக்கு நீங்க வேலைக்கு லேட்டா போறீங்க, ஹரிசங்கர் பிரபு இருக்கார், டெய்லி லேட்டாக போறான். அப்புறம் இவர் ஒரு கிருஷ்ண பக்தர்னு தெரிஞ்சா இவங்க அடுத்தது யார மோசமா நினைப்பாங்கன்னா கிருஷ்ணனை மோசமா நினைப்பாங்க. ஒன்றும் இல்லை, சந்திரசேகர் பிரபு ஒழுங்கா படிக்கல அப்படின்னா வாத்தியார் அவங்க அப்பா எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சந்திரசேகர் திட்டுறது பதில் அவங்க அப்பாவை திட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தன் ஆயிட்டானா நாளைக்கு நம்ம கொடுத்த வாக்கா காப்பாத்தல, நம்ம வீட்டை ஒழுங்கா வச்சுக்கல, நம்ம எல்லாரையும் மரியாதையாக நடத்தல, நம்ம நேரத்துக்கு நம்ம ஒரு வேலையோ செயலோ நம்ம செய்யல, நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கோம், இது எல்லாத்துக்கும் எங்க கெட்ட பேர் நிற்கும்னா கண்ணனுக்கு கெட்ட பேர் நிற்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி கண்ணனுக்கு கெட்ட பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க? வேண்டாம் இல்லையா? ரேணுகாமாதா சொல்லிட்டா. ஸோ அப்படிலாம் இல்லைன்னா தென் நம்மளுக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லைன்னா கூட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க, பொறுப்பா இருங்க, பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வைங்க. வாட் எவர் ஹாஸ் டு பி டன் டூ இட் ப்ராப்பர்லி ஸோ தட் கிருஷ்ணரோட பேரு கிடையாது. கிருஷ்ணரே இதை செய்கிறாரு, அவருக்கே செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் நம்ம என்னத்துக்கு நம்மளும் செய்வோம். அப்போ நல்லபடியாக சமைச்சு நல்லபடியாக குடும்பங்களை பார்த்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கிருஷ்ணா. அப்போ இப்போ என்ன ஆயிடுறது, நீ குடும்பத்தை பார்த்தா கூட அது பௌதிகம் கிடையாது. எதனால? நீ ஏன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற? பிகாஸ் கிருஷ்ணா. அப்போ அது என்ன ஆறுது, யக்னேவா மாறிடுது. நம்ம ஏற்கனவே இந்த கிளாஸ் நிறைய எடுத்துட்டோம் கர்மயோகத்துல. நம்ம செய்யக்கூடிய செயல் பகவானோட திருப்திக்காக இருக்கும் பொழுது அது யக்னை.
அப்ப இன்னைக்கு நான் என் மருமகளை நல்லா பாத்துக்கிறேன், என் மாமியாரை நல்லா பாத்துக்கிறேன், நான் வந்து என் புருஷனை நல்லா பாத்துக்கிறேன், என் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறேன், நான் நல்லா இது பண்றேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், எல்லாம் எதுக்காக? பிகாஸ் மை கிருஷ்ணா இஸ் டூயிங். அவரே செய்யும் போது அப்ப நான் செய்ய வேண்டாமா? எனக்கு அது வேணும் வேண்டாம், பட் ஐ டோன்ட் பாதர். பட் கிருஷ்ணர் செய்யறாரு, அதனால நான் செய்யறேன். அப்படி நம்ம நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஒரு காரியமும் நம்மளோட ஒரு காரியமும் நம்மளுக்கு விடுதலையை கொடுக்கும். அப்படி இல்லாமல் செய்யக்கூடிய காரியம் ஒரு காரியமும், நீ குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் சரி, குடும்பத்தை பார்த்துக்கலனாலும் சரி, குடும்பத்தை பார்த்துக்கிட்டா புண்ணிய கர்மா, குடும்பத்தை பார்த்துக்கலன்னா பாப கர்மா. பட் என் கிருஷ்ணனே பண்றான், நானும் பண்றேன், அப்படி நீங்க பண்ணும்போது அதே குடும்பத்தை பார்க்கறது உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். ஸோ அதனால கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என்னோட ஆக்ஷன்ஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் நீ கைட் பண்ணு, நான் சரியா செய்யணும், நீனே இப்படி செய்யும்போது நானும் செய்யணும், அதனால அதை ஒழுங்கா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு பிரார்த்தனை கூட வச்சுக்கலாம். ஹரி ஓம் தத் சத். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரி போல் கீதா மாதாஜி பேசுறேன், திருநெல்வேலில இருந்து பேசுறேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரபு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் மாதாஜி. அனுகூல மாதாஜி சமத்தா பாத்துக்கிறா. ஒண்ணு இல்ல, நானு இந்த கேட்டரிங்லாம் கூட செய்யறேனா, இப்ப பகவானுக்கு ஆஃபரிங் வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் அந்த இது போட்டு சமைக்க சொல்றாங்க. ஏன்னா வெங்காயம் பூண்டு இல்லாம தான் நாங்களும் இது பண்றோம். அதனால அவங்க அதை போட்டு சமைக்க சொல்றதுனால பகவானுக்கு காலையில பழம் வச்சு ஆஃபரிங் பண்ணிடுறேன். அப்புறம் மதியம் தயிர் சாதமோ இல்லைன்னா பருப்பு வேக வச்சு முதல்ல பகவானுக்கு நெய் போட்டு கொஞ்சம் வச்சு ஆஃபரிங் பண்ணி எடுத்துடுறோம். ஆனா அந்த சாட்டிங் பண்ணும்போது காலையில மட்டும் 5 ரவுண்டு பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உட்காரும் போது சாண்டிங் மேல எடுக்கும் போதே கோட்டுவா ஒரு 2 ரவுண்டு அப்படியே தூங்கி விழுறோம், 2 ரவுண்டு தூங்கி விழுறோம். நைட்டு 10 வரைக்கும் ஒரு ரவுண்டா அப்படியே முடிச்சுட்டு வரோம். டெய்லி 16 ரவுண்டு சொல்லணும்னு பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு உட்காடுறோம், தூக்கம் வந்துடுது. திருப்பி அப்புறம் ஒரு 1 மணி நேரம் அப்படி வேலை செஞ்சுட்டு செய்யறோம். இதே எனக்கு மனசு பகவானை நம்ம ஏமாத்தினே இருக்கிறோம், பொய் நிறைய சொல்றோம், பகவானை ஏமாத்திக்கிறோம், சாண்டிங் போடுறோன்றோம், 2 ரவுண்டு போடுறோம் வைக்கிறோம், 2 ரவுண்டு போடுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இதே 2 கவலையா இருக்கு பிரபு எனக்கு. கிருஷ்ணர் விதிக்கப்பட்ட கடமைன்னு ஒண்ணு இருக்கு, பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஆபத்கால தர்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா யாருக்கு காமிய கர்மா நிறைய இருக்கும், நம்ம காமத்தை எந்த லெவலுக்கு கூட்டி வச்சுட்டு இருக்கோமோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு கிருஷ்ணனுக்கு சேவை செய்யறதுக்கு நேரம் இருக்காது. திருப்பி சொல்ற, இதுக்கு பேர் வந்து காமிய கர்மா. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆச்சு, எனக்கு மாசத்துக்கு என்னோட மினிமம் மெயின்டெனன்ஸ்க்கு இந்த வீட்டுக்கு கிளீன் பண்றதுக்கு ஆள் தேவைப்படும். 3000 ஸ்கொயர் ஃபீட்டை என்னால இந்த 54 வயசுல பண்ண முடியுமா? இதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கப்புறம் அதோட கரண்ட் பில்லு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 7, 8, 10 ரூம் இருக்கு. 10 ரூமுக்கு ஆளுக்கு ஒரு லைட்டு ஒரு ஃபேனை தூக்கி போட்டு அங்க போட்டு ஆன் பண்ணாம இங்க போட்டு ஆன் பண்ணாம கரண்ட் பில் எவ்வளவு வரும்? 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் வருது. யோசிச்சு பாருங்க. இப்படி நம்மளோட ஒரு சின்ன காமிய கர்மா கூட நம்மள பெரிய அளவுல நம்மளோட நேரத்தை இதுக்காக நம்ம வேற விஷயங்களை நம்ம வந்து உழைக்க வேண்டியது இருக்கும், நம்மளுக்கு வந்து இருக்கும், டைமே இருக்காது. ஸோ நம்ம இதை எவ்வளோக்கெவ்வளோ குறைச்சிக்கிட்டு எவ்வளோக்கெவ்வளோ சிம்பிள் லிவிங் இருக்கோமோ, உதாரணத்துக்கு சாஸ்திரத்தில் நம்ம ஏற்கனவே இந்த ஒரு கதை கூட சொல்லியிருக்கோம், கோலவேச்ச ஸ்ரீதரா. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ எல்லாம் பறிப்பார், எனக்கு 20 ரூபா வரணும், 10 அணா வரணும், அந்த 10 அணாக்கு வித்துட்டு மிச்சதெல்லாம் முடிச்சுட்டு மிச்சதெல்லாம் கங்கைக்கு தூக்கி போட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து நான் இப்போ வந்து ஓலை வீட்டில் இருக்கேன், நான் அடுத்தது வந்து ஓட்டு வீட்டுக்கு போகணும், ஓட்டு வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு போகணும், என் பொண்ணுக்கு 50 பவுன் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும், அப்படி எந்த விதமான ஆசையும் கிடையாது. He live for a very very basic thing. உடல் ஆத்மாவோட ஒட்டி இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் எனக்கு பர்பஸ். எனக்கு 5 ஐட்டம் வச்சு டெய்லி பன்னீர் வச்சு சாப்பிடணும், எனக்கு எல்லா பர்த்டே கல்யாண நாளைக்கு எனக்கு பட்டு எடுக்கணும், எனக்கு வந்து கார் வாங்கணும், எனக்கு வந்து அமெரிக்கா போகணும், எனக்கு ஜப்பானை பார்க்கணும், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு காமிய கர்மமும் இல்லை. அந்த காமிய கர்மம் இல்லைன்னா நம்மளுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவைக்கு உழைச்சிட்டு நான் இவ்வளோதான் பண்ணுவேன் அவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ பணம் வந்தால் போதும். நம்மளுக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ பணம் வந்தாலும் போதும் அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ வேணுமாலும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். எனக்கு இவ்வளோ போதும்,
இப்போ என் கம்பெனியில் என்னோட பாஸ்லாம் கேட்பா, டே அதை பண்ண வேண்டியது தானடா, இதை பண்ண வேண்டியது தானடான்னா. அப்போ தானடா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அப்போ தானடா உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அப்போ தானடா உனக்கு போனஸ் நிறைய கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எனக்கு சம்பளம் கொடுக்கறதே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பணம் ஜாஸ்தி கிடைக்கிறதோ அவ்வளோக்கெவ்வளோ நான் பாவகாரியங்கள் நிறைய செய்கிறேன். அதனால எனக்கு கொடுக்குற சம்பளமே எனக்கு ஜாஸ்தி. அதனால எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா வேலைலாம் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு கொடுக்குற நேரத்தில் நான் நல்லா சாண்டிங் பண்ணுறேன், நல்லா பௌதிகத்தை படிக்கிறேன், மீட்டிங்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். எனக்கு அது போதும். நான் இங்கே நல்ல பேர் வாங்கணும், நான் ப்ரமோஷன் வாங்கணும்னு போனேன்னா எனக்கு கிருஷ்ணருக்கு பண்ண வேண்டிய நேரம் குறையும். அதே மாதிரி தான் மாதாஜி, நம்ம காமியம் என்னெல்லாம் இருக்கு, காமம் என்னெல்லாம் இருக்கு, அதை குறைச்சிக்கோங்க. எனக்கு இப்படி பண்ணணும், இவ்வளோ சேர்க்கணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும், இடத்த வாங்கணும், காரை வாங்கணும்னு எதுவும் வச்சுக்காதீங்க. அதை எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நேரம் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். இதை இன்னும் ஃபர்தரா கிளாஸஸ்ல நம்ம டீட்டெயிலாக எடுப்போம். நல்ல கேள்வி கேட்டாங்க கீதா மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். நான் எப்ப பாரு கேள்வி எடுத்து நேரம் நிறைய எடுத்துடுறேன், அதனால எனக்கு நிறைய கெட்ட பேரு. பிரபு நாங்க தான் வாய் பத்தி கேட்டுட்டே இருக்கோம்ல பிரபு, சொல்ல சொல்ல. பிரபு நல்லதா சொல்றீங்க பிரபு. சரி, ஹரே கிருஷ்ணா. ஹரிபால், ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நான் இந்த மாதிரி அது சொல்ல வேண்டாம், ரிவீல் பண்ண வேண்டாம், நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நினைச்சேன், எனக்கு வந்து இன்னைக்கு கீதா கிளாஸ்ல கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணாரு, அது மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அட்லீஸ்ட் ஒன். எனக்கு நிறைய பகவான் காட்சி கொடுத்துருக்காரு பிரபு. சரிங்க மாதாஜி. இன்னையோட கிளாஸ்ல தேங்க்யூ கோகிலா மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். டைமர் யார்? லலிதா மாதாஜி கை தூக்கியிருக்கா. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. நீங்க அப்படி ஓரமா இருக்கீங்க, பக்கத்துல யாராவது இருக்காளா? இல்ல, எனக்கு யார் ஞாபகம் வந்ததுன்னா ராதா ரமணா. ராதா ரமணா கிட்ட ஆக்சுவலி ராதா ரமணான்னு சொன்னா கூட கிருஷ்ணர் மட்டும்தான் இருப்பாரு, ராதையை வந்து பார்க்க முடியாது. அத மாதிரி இந்த லலிதா மாதாஜி பக்கத்துல ரமணா எங்கேயோ இருக்காரோ அப்படின்னு நான் நினைச்சேன். இருக்கார? பக்கத்துல தான் இருக்காரா? நீங்க இன்னைக்கு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப முன்னாடியே நடந்திருக்கு எனக்கு. ஹரிபோல், ஜெயஹோ. தேங்க்யூ தேங்க்யூ. என் வைஃப் இருந்த போது நடந்திருக்கு. ஓ, ஜெயஹோ ஜெயஹோ. கனி மாதாஜி, விவிதா மாதாஜி, தேங்க்யூ. நீங்க எல்லாருமே கை தூக்கி இருக்கீங்க. ஐ எம் so happy. It shows your faith. சின்சியரா we had a faith in the Guru and Krishna. Actually கிருஷ்ணர் யாருக்கு ரிவீல் பண்ணுவார்னா, who has a sincere faith in Guru and Krishna. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் இன்னைக்கு ஒரு நாளுக்கு இந்த ஒரு சம்பவத்துக்காக, இந்த ஒரு அரை மணி நேரத்துக்காக நான் ஃபுல்லாக நம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்பி இந்த கீதையை நம்ம இது பண்ணோம்னா, அப்ரோச் பண்ணோம்னா, அது வந்து நம்மளுக்கு பதில் கிடைக்கும். எனக்கு இது வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் கவுன்சிலிங் பண்ணுவேன், இல்லை நான் ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு வேண்டாதனம் பண்ணிடுவேன், வச்சுருவேன். தென் ஐ ஃபீல் பேட். தென் அப்போ வந்து பாதிக்கத்தையோ பாகவத்தமாக எடுக்கும்போது, கிருஷ்ணா நான் பாட்டு அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு கீதா மாதாஜி இப்படி கேட்டாங்க, எனக்கு இன்னைக்கு டவுட் இல்லை, ஏன்னா இதை நான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்னோட சிக்ஷா குரு சொல்லியிருக்காங்க, நான் பாதிக்கத்தில் படிச்சிருக்கேன், அதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டேன். பட் சில டைம் நான் சொல்லிடுவேன், ஏன்னா டவுட் வரும். அப்போ நான் கேட்பேன், என் மனதில் இருந்து சொன்னேன்னா, ஏன்னா மனதை வைத்து நம்ம வீழெல்லாம் செய்கிறோம், அப்போ நான் வீழ்ந்தது இல்லாமல் அவங்களையும் வீழ வைக்கிறானா? அப்போ இது என் மனதில் இருந்து தான் சொன்னேன்னா, இல்லை உண்மையிலே இது வந்து சாஸ்திரமா அப்படின்னு நான் இது பண்ணும்போது, எப்படியாவது குருமராஜோட லெக்சரு, இல்லை பிரபுபாதோட லெக்சரு, இல்லைன்னா பகவத்கீதை, இல்லைன்னா பாகவதம், ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு வந்து அன்னைக்கு பதில் கொடுத்துருவாரு கிருஷ்ணர். அதே இந்த டவுட் தான் வச்சிருந்தேன் அப்படியே. ஏன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம அவரை நம்புறோமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் ஏதாவது ஒரு, அந்த நம்ம கதையோட ஆரம்பத்துல பார்த்தோமே, ஒரு வலைய வச்சு எப்படி ஒரு சோல்ஜரை காப்பாத்தினாரு, அத மாதிரி எப்படியாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அந்த கைடன்ஸை நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு. ஹரிஓம் சத். Thank you very much. Yes, yes. அது இந்த வயசுக்கு எங்களை எல்லாம் இவ்வளவு இது தூரத்துக்கு கொண்டாந்துருக்கீங்களா பிரபு, அதுக்கே நாங்க அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த நாங்க வந்து பாருங்க எல்லாமே. ஓகே, ஒரு நிமிஷம், ஹரிசங்கர் பிரபு டியூட்டிக்கு போனோம், அதனால அவரை கேட்டுருவோம். சொல்லுங்க ஹரிசங்கர் பிரபு. இல்ல பிரபுஜி, ரம்ஜான் டைம் தான், 9 மணிக்கு போனா போதும். சரி, இது நேத்து ஈவினிங் எனக்கு நடந்துச்சு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு கிளாஸ், அந்த அரை மணி நேரம் கிளாஸ், சரி ஷார்ட்டா சொல்லிடுறேன். தேர்ஸ்டே நைட் எனக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் அந்த ஒர்க் போடுவாங்க. அதுல வந்து ஒரு 15 கண்டெய்னர் ஒரு இஷ்யூ இருந்துச்சு, லேட் ஆகும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன்.
பட் அது வந்து ரெடியா இருக்குன்றது எனக்கு தெரியல. Thursday நைட்டே ரெடியா இருக்கு. அதை நான் நேற்று நைட்டுக்குள்ள புக் பண்ணலைன்னா இன்னைக்கு எனக்கு அது பெனால்ட்டி வந்திருக்கும். 6000 ரியால், அதாவது 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு போட்டிருப்பாங்க. இல்ல என்னோட ஜாபே போயிருக்கும். இது எப்படி எனக்கு கிருஷ்ணர் காமிச்சு கொடுத்தாருன்னா, நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு நான் சாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எந்திரிச்சிட்டு சாண்டிங் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஒரு பாப்பம் பட்டு வந்து நீ உடனே போன்னு சொல்லி நேற்று 1 ஹவரா நான் புக் பண்ணி நைட்டு முடிச்சுட்டு வந்து திருப்பி 16க்கு மேல இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணிட்டு போய் படுத்தேங்க. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். ஓகே, எல்லாரும் உங்க குரூப்ல இருக்கிறதே கிருஷ்ணனுடைய செயல் தான் பிரபு. ஹரி ஹரி. ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு வரும்போதே ஒரு 11 காலுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுல என்னோட சிக்ஷா குரு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாரு. அப்ப அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம் சொன்னாரு. அது என்னடா ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு வாட்டி படிக்கிறேன், கேக்குறீங்களா? நம்ம பண்ணக்கூடிய பக்தி எவ்வளவு உயர்ந்ததுன்னு. கிருஷ்ண பக்தி ரசபாவித மதிஹி கிரியாத்தம் யதி குட்டோபி லப்யதே தத்ர லவ்யம் அபி மூல்யம் ஏகலம் ஜன்ம கோட்டி சுகர்த்தி ந லப்யதே. இந்த பியூர் டிவோஷனல் சர்வீஸ் நம்ம யாருக்காவது பக்தி வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பேராசையோட இருக்கணும். நான் ஸ்லோகம் படிக்கிறேன், நான் வந்து குவிஸ் அட்டன் பண்றேன், நான் வந்து ரீகேப் பண்றேன், நான் வந்து கிளாஸ் கேட்கணும், 1/2 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம். நம்ம பேராசையோட இருக்கணுமா? இதுதான் மூலியமா, இதுதான் பிரின்சிபல். ஒரு பிசினஸ் பண்றோம்னா ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 1 கோடி ரூபாய் போடுற மாதிரி இந்த பக்திக்கு வந்து லவ்லியம் மூலியம். லவ்லியம்னா பேராசை இருக்கணும். ஆனா வேற it cannot be obtained even by millions of lifetimes of pious activities. ஜன்ம கோட்டி ஜன்மம் எடுத்து அதுல எல்லாம் சுக்கிரத்தேர் நம்ம எல்லாம் புண்ணிய கர்மா பண்ணியிருந்தா கூட பக்தி கிடக்கணும்னு அவசியம் இல்லையா? அதெல்லாம் வேணும்னா உனக்கு என்ன இந்திர பதவி கொடுக்குறேன்னு சொல்றாரு கிருஷ்ணாரு. ஆனா பக்தியை கேட்டுறாத. பக்திக்கு இதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் கிடையாது. பக்திக்கு ஒரு பக்தனோட காரணமற்ற கருணையினால நம்மளுக்கு பக்தி கிடைக்குமா இல்லையா? கோட்டி ஜன்ம சுகிருத்தி ந லப்யதே. நீ கோட்டி ஜென்மம் நீ வந்து புண்ணிய கர்மமா பண்ணியிருந்தா கூட பக்தி கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு பக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்படின்னா பக்தி எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. கோட்டி ஜென்ம புண்ணியத்தோட உயர்ந்தது அப்படின்னா நம்ம பக்தி எவ்வளவு உயர்ந்தது. இதெல்லாம் நம்ம வைஷ்ணவர்கள் ஸ்ரீல பிரபுபாதார், குரு மகாராஜ், இவங்க எல்லாரோட நம்ம பரம்பரையில வரக்கூடிய எல்லா ஆச்சாரியாஸ், எல்லா குருமார்களோட கருணையினாலதான் இது வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே ரேணுகா மாதாஜி, ஆனா உங்க இதுல வந்து ஒரு புண்ணியம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது, அதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ மாதாஜி. பிரபு எல்லாரும் இங்கிலீஷ்ல கமெண்ட் போடுவாங்க பிரபு. எனக்கு அதெல்லாம் இங்கிலீஷ்ல எல்லாம் போட தெரியல. மனசுக்குள்ள அதையெல்லாம் நினைக்கிறதுல அவங்களா போடுறாங்களா? சரி, வாய்ஸ்ல மெசேஜ் அனுப்புங்க மாதாஜி. நீங்க வாய்ஸ்ல மெசேஜ் அனுப்புங்க, கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இன்கேஸ் இந்த கிளாஸ்ல நம்மளுக்கு டைம் இல்லைன்னா கூட வாய்ஸ்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க. சரிங்களா? சரிங்க பிரபு. சரி, வேற ஏதாவது இம்பார்ட்டண்டா உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுமா? இன்னையோட கிளாஸ் ரியலைசேஷன் ஏதாவது ஷேர் பண்ணுமா? கிளாஸ் நல்லா இருந்தது, அதெல்லாம் சந்தோஷம். ஓம் தத் சத். நான் கிருஷ்ணர் குரு மகாராஜ் என்ன சொன்னாங்களோ அதே தான் நம்ம தமிழ் மெட்ராஸ் பாஷையில சொல்றேன். அதை தவிர எந்த கிரெடிட்டும் எனக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் மூலியமா எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு தோணிச்சு, இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஓகே, உங்க கிளாஸ் நான் கேட்க ஆரம்பிச்சது பிரபு. ஒன் அட் அ டைம். எஸ் பிள்ளை பிரபுஜி. இல்ல, உங்க கிளாஸ நான் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து உங்க பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஜெலசி. என்னன்னு சொன்னா, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கல. எனக்கு 81 வயசு ஆகுது. உங்களுக்கு இந்த 56 வயசுல உங்களுக்கு இந்த அறிவு கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய தெய்வம் கொடுத்த பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்ட் எனக்கு இந்த வயசுல கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அது பாக்கியம்தான். நான் இறக்குற முன்னால உங்க வாயாலாவது இந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டது பெரிய புண்ணியம். அது உங்களுடைய சார்பாட்டு கிடைச்சது எல்லாம் பகவானுடைய புண்ணியம் என்று நினைக்கிறேன். சந்தோஷம். கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். கிருஷ்ணர் சத்திரியர் தானே? கிருஷ்ணர் சத்திரியர் தானா? கிருஷ்ணர் சத்திரியர் தானா? 4 வகை வர்ணத்துல கிருஷ்ணர் சத்திரியனே கிடையாது, அவர் எல்லாத்துக்கும் மேல. இல்ல, சாதுர்வர்ணியம் மயா சிஸ்டம் சிருஷ்டி பண்றவர் அவரு. அவர் வந்து அதுக்குள்ள இல்ல. அதாவது நீங்க சப்பாத்தி பண்றீங்களா,
நீங்க சப்பாத்தியா பூரியா கோதுமாவா தனியா கேட்டா டேய் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சப்பாத்தி மேக்கர் நானு. அந்த மாதிரி கிருஷ்ணர் 4 வர்ணங்களையும் 4 ஆசிரமத்தையும் பண்ண மேக்கர். சாத்துர்வர்ணியம் மயா சிஷ்டம் கிருஷ்ணா இந்த says. கடமையை அதனால அவருக்கு எந்த கடமையும் கிடையாது. இப்ப எனக்கு எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் நான் ஒரு சத்திரியன், என்னுடைய கடமையை செய்யணும் என்ற தேரோட்டியாக இந்த கடமையை செய்யும் போது உனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுல வருது. எஸ். சோ இந்த இடத்துல அவர் ஒரு சத்திரியரா இருக்கிறாரு, ஒரு தேரோட்டியா இருக்கிறாரு. அவர் சத்திரியாவா ரோல் எடுத்துக்கும் போது சத்திரியனை செய்யறாரு. எதுக்குள்ளத்துல ஒரு வைசியனா இருக்காரு. அப்ப அந்த வைசியோட வேலையெல்லாம் செய்யறாரு. மாடு மேய்க்கிறாரு வைக்க. வைசியோட டியூட்டி, நந்த மகாராஜ் வந்து வைசியன். சோ அதனால நந்த மகாராஜோட வேலை என்னது? மாடு மேய்க்கிறது, அக்ரிகல்ச்சர். இது 2 தான் வந்து கோ கிருஷி. இது 2 தான் வைசியரோட. சூத்திரத்துல வரும். என்னங்க? சூத்திரர்கள் வந்து வைசியர், சத்திரிய, பிராமணா இந்த 3 பேருக்கும் சேவை செய்யணும். அவங்களுக்கு 3 பேருக்கும் அசிஸ்ட் பண்றாங்க. சந்தோஷம் சந்தோஷம். ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. பிரபு இந்த கிறிஸ்டியன் கான்சியஸ் வந்து பிறகு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கு. அவர் அது நிறைய கொடுத்திருக்காரு. மனசு வந்து அலைபாயல, ரொம்ப டைவர்ட் ஆகல. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. ராதாராணி மாதாஜி ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு கேட்டுப்போ அதுக்கப்புறம் இந்திரா மாதாஜி சொல்லுங்க. பிரபு அவங்க பேசட்டும், அப்புறம் பேசுறேன் நான். பரவாயில்ல பிரபு. சரிங்க, சொல்லட்டும் மாதாஜி சொல்லட்டும். சரிங்க, ஓகே. இந்திரா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு பிரபு. நீங்க சொன்னீங்கல்ல கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கையிலே நான் இறந்து போகணும்னு சொன்னீங்க. நீங்க கிளாஸ் கொடுக்கையில நாங்க கேட்டுக்கிட்டே போகணுங்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த இது பீஸ்மர் வந்து பகவானோட அந்த தோற்றத்தை ரசிக்கிறதும், அந்த குதிரைக்கு தடை இருக்கிறது, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹரிபால் ஹரிபால். எத்தனை பேருக்கு அந்த ஒரு காட்சி கிடைக்கும் பாருங்களா. யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் ஒரு வித்தியாசமான ரூபம், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரூபம். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். எஸ் ராதாராணி மாதாஜி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாம். சாரி பிரபு, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ண. உண்மைதான் நீங்க சொன்னது. எல்லாருக்கும் 2 ரவுண்டு வந்து சாண்டிங் பண்ண முடியாது. ஆனா பௌதிக ஆசைகள் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம்ன்றத எப்படி நம்ம குறைச்சிக்கணும்ன்றது இன்னைக்கு வகுப்புல அழகா சொல்லி கொடுத்தீங்க பிரபு. மிக்க நன்றி. ஹரிபால். உதாரணத்துக்கு கீதா மாதாஜி, நான் வந்து லைவாவே நான் வந்து இவரை வந்து பார்த்தேன். ஃபோர்டோட ஓனரை பார்த்தேன், ஆல்ஃபிரட் ஃபோர்டை பார்த்தேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட 50-60 கண்ட்ரியில அவருக்கு வந்து கம்பெனிகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்குல கார்கள் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய முதலாளி, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு. அதனால எவ்வளவு ஃபோன் கால்ஸ், எவ்வளவு மீட்டிங்ஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த ஆர்டிகல் வந்திருக்கு, யாராவது வேணா போய் பாத்தீங்க. ஆல்ஃபிரட் ஃபோர்டு காலையில எழுந்திரிச்சு சாண்டிங் 16 மாலை பண்ணி மங்களாரத்தி பண்ணி பிரசாதம் முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து அவரோட போனை ஆன் கூட பண்ண மாட்டாரு. அவரோட ஒரு போனும் பல கோடிகளை வந்து கொடுக்கும். ஆனா அவர் போனை ஆன் கூட பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னோட பரம டியூட்டி சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே. சோ என்னோட பிரைம் டியூட்டி, என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா பகவானுக்கு சேவை செய்யறது. உதாரணத்துக்கு கூட ஒர்க் பண்ணக்கூடிய பரமகருணாக்கு பொண்ணுக்கு கல்யாணம், ஆனா கம்பெனில லீவ் தரல. அவன் சொன்னா என்ன ரிசைன் பண்ணு, நான் போயிட்டே இருக்கேன், நான் ரிசைன் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன், ஒன்னும் லீவ் தான் இல்லைன்னா நான் ரிசைன் பண்றேன். ஏன்? எனக்கு வேலையோட பொண்ணுக்கு நான் இத்தனை நாள் சம்பாதிச்சாச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது கூட நான் போக முடியலன்னா அப்புறம் இந்த வேலையை எனக்கு தேவையில்லை. அவன் ப்ரையாரிட்டைஸ் பண்றான், என் பொண்ணு கல்யாணம் இம்பார்ட்டன்ட், எனக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இது முடிச்சு இதுக்கப்புறம் எனக்கு என்ன வருதோ, கிருஷ்ணர் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அது எப்படியும் கொடுப்பாரு. நம்ம கிருஷ்ணருக்கு 2 மணி நேரம் கொடுக்கறதுனால எனக்கு 2 மணி நேரம் சம்பாத்தியம் குறையும்னு நினைக்கிறவனுக்கு குறைஞ்சு போயிடும். நான் கிருஷ்ணரை கும்பிடுறதுனால இந்த 2 மணி நேரத்தினால என்னோட 2 மணி நேரம் சம்பாத்தியம் குறையாது. அவரு இதே 2 மணி நேரம் சம்பாத்தியத்தை எனக்கு 6 மணி நேரம் உழைச்சா கூட கொடுக்குற மாதிரி அவர் பண்ணி வச்சிருவாரு. உதாரணத்துக்கு என்னோட சுய அனுபவம் இந்த மாதிரி தான். எல்லாருமே வந்து ஒரு 100 ரியால் ஜாஸ்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சு வருஷம் ஃபுல்லா உழைச்சு அந்த ஒரு இன்க்ரிமெண்ட், அந்த ஒரு பைசா வாங்குறதுக்கு அலைவாங்க. நான் வந்து எனக்கு என்ன பேசிக்கா செய்யணுமோ என் டியூட்டிக்கு அதை மட்டும் தான் நான் செய்வேன். அந்த எக்ஸ்ட்ரா வேலைலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு அந்த பணம் வரல. எல்லாருக்குமே பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, எனக்கு மட்டும் பணம் வரல. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, என் வீட்டு ஓனரு என்னை வாலண்டியரா கூப்பிட்டு நீ அடுத்த மாசத்துல இருந்து 500 ரூபா குறைச்சா போதும் அப்படின்ட்டாரு.
500 நீ குறைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னாரு. இப்ப என்னாச்சு? எனக்கு அந்த சம்பாத்தியம் வந்துச்சா வரலையா? அவன் 100 வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டான். எனக்கு என் கிருஷ்ணர் கொடுப்பாருன்னு நான் பாட்டு எனக்கு தேவையானதை பேசிக் வேலை, அதுக்குன்னு வேலைக்கு போகாம நான் உட்காந்துட்டு கிருஷ்ணர் கொடுப்பாரு நிக்க கூடாது. என்னோட டியூட்டியை நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு தேவைக்கு என்னோட கிருஷ்ணன் கொடுப்பான் அப்படின்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ தேவி ராதாராணி மாதாஜியும் நம்ம இவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் ஆல்ஃபர்ட் ஃப்ரோடு, அம்பரீஷ் தாஸ்ன்னு பேர், அவர் இனிஷியேட்டிவ் டிவோட்டி அம்பரீஷ் தாஸ் அவரோட ஆன்மீக பேரு. அவங்களும் பார்த்திருக்காங்க. எஸ் ராதாராணி மாதாஜி. ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு. அங்க ஜுஹு பீச்ல வந்து ஜுஹு இஷ்கான்ல பர்சனலா ஷார்ஜாவோட சீனியர் ரீடர் கூட போயிருந்தேன். நாங்க மொத்தம் ஒரு 4 பேர் தான் பகவான் இவரு குரு மகராஜ் கூட இருந்தோம். அப்போ இவரையும் நான் சந்திச்சேன். என்னால அன்பிலீவபிள் பிரபு அவங்க இருந்த அந்த ஹம்பிள்னஸ். அப்ப எல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு எனக்கு அந்த இடத்துல எல்லாம். எஸ், அவர் வீட்ல ஒரு வேலைக்காரங்க கூட கிடையாது. அவர்கிட்ட ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் கூட இல்ல. அவங்கள எல்லாம் பார்த்தா கண்ணுல அப்படியே ஜலமா கொட்டிச்சு. என்னால இப்ப கூட அந்த ஃபீலிங் என்னால இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஃபீல் பண்றேன். அதை நான் என்ன அங்க உணர்ந்தனோ அதை ஃபீல் பண்றேன். வெரி கிரேட் டிவோட்டிஸ் பிரபு. அவங்க வைஃப் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க வைஃப் வந்திருந்தாங்க. பிரபு இவர் சொன்னவே கேட்க மாட்டாரு பிரபு. ஒரு 10 பைசாக்கு பச்சை மிளகு வாங்கினா கூட இவர் தான் கடைக்கு போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வர்றாரு பிரபு அப்படின்றாரு. ஒரு நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு, என்கிட்ட பணம் இருக்குன்னா வேலைக்காரனை வச்சுக்கோ, அப்படி பண்ண முடியாதா, இப்படி பண்ண அப்படியா, பிளிங்கிட்ல நான் ஆர்டர் பண்ணிட்டுமான்னு இருக்கோம். அவர் ஒரு 10 பைசா பச்சை மிளகு வாங்கினா கூட அவர் தான் போவாராம். அவரோட துணியை இன்னைக்கு அவர் தான் துவைக்கிறாரு. இன்னைக்கும் அவர் தான் அயன் பண்ணி போடுவாராம். அவரு நான் இவ்வளவு பணத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எந்த இதுவும் இதெல்லாம் கிருஷ்ணரோடது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. வீட்டுல ஒரு வேலைக்காரன் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. அவர் வந்து ஒரு கோயிலுக்கே கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு நான் சொல்றேன், ஒரு கோயிலுக்கு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல அட்டஸ்டச்சுக்கு டொனேஷன் கொடுத்தாரு. ஒரு கோடி ஒரு கோயிலுக்கு, நம்ம டிஓபி கோயிலுக்கு. அப்படிப்பட்டவர் வீட்டுல வேலைக்காரன் வைக்கிறதுக்கு பணம் இல்லையாண்ணா? ஆனா he is a very very humble person. வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்லாம அவ்வளவு எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, இந்த கிளாஸ் ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க பிரபு. இல்ல மாதாஜி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது. நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஆல்ஃபிரட் ஃபோர்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நியூஸ்ல போட்டீங்கன்னா கிடைச்சிரும். எனக்கு கிடைச்சா நானும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், குரூப்ல போடுறேன். சரிங்களா? ஓகே ஓகே பிரபு. ஏன்னா எங்க வீட்டுல பேப்பர் வாங்கணும், அதுக்காக தான் கேட்டேன். இன்னைக்கு பாக்கலாம் சொல்லிட்டு கேட்டாரு. இல்ல மாதாஜி, பழைய பேப்பர் நான் நெட்ல நம்ம குரூப்ல போடுறேன் மாதாஜி. அதான் சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் பிரபு. இன்னைக்கு யாரு ரீகேப் பண்ண போறாங்க? நிறைய நேரம் ஆயிடுத்து. நம்மள அப்புறம் போட்டாங்க நம்மளுக்கு. ஒரு செகண்ட் ஸ்டாண்டிங் பண்றது. நான் வந்து எப்பவுமே என்னுடைய வாயில ஹரே கிருஷ்ணா தான் வந்துட்டு இருக்குது. நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து இல்ல. காலையில ஒரு 8 ரவுண்டு முடிக்கிறதுனா நான் நடந்துகிட்டே சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வெளியில எங்க போனாலும் சரி வந்தாலும் சரி வாயில அந்த சாண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். அது என்ன அறியாமலே அந்த ஃபீலிங் அது போறோமோ. நம்பர் ஆஃப் அந்த நிலைமைக்கு நானும் வரணும்னு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க பெரிய குரு ஆயாச்சு. நான் சொல்றது எனக்கு அந்த கவுண்டிங் மாலை வச்சுதான் பண்ணணுமா இல்ல பண்ணிட்டே இருக்கலாமா? இல்ல, சாஸ்திரத்துல ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு, நீங்க செய்து ரெண்டுமே பண்ணணும். மாலை வச்சு, அதாவது எனக்கு ஒரு நாளுக்கு இவ்வளவு சாப்பிடணும். எப்படி ஒரு மருந்து எடுக்கிறோம், இந்த மருந்து 2 எடுக்கணும், மத்தியானம் 2 எடுக்கணும், நைட் 1 எடுக்கணும். அதே மாதிரி மினிமம் நம்ம வந்து 16 மாலைகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா சொல்றாரு. மினிமம். ஓகே, நியாயமா பார்த்தோன்னா 64 மாலையா. ஆனா மினிமமா எவ்வளவு எடுக்கணும்னா 16 மாலைகள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது தவிர நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். மாலையை வச்சும் பண்ணலாம், மாலை இல்லாமலையும் பண்ணலாம். ஆனா 16 வந்து நம்ம மினிமம் கவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஹெல்த்துக்கு வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாரு 5000 ஸ்டெப் நடக்கணும் அப்படின்ட்டு. அப்ப 5000 ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளது நீங்க கவுண்ட் பண்ணலாம்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா 5000 ஸ்டெப்பு கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? நான் இப்ப 8 ரவுண்ட் எடுத்துட்டு இருக்கேன். 8 ரவுண்ட் எடுக்கிறேன். நல்ல விஷயம் பிரபுஜி, நல்ல விஷயம். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. லலிதா ஒரு क्वेश्चन அப்படிங்களா? என்னை பார்த்தா பாவமா தெரியலையா உங்களுக்கு? நான் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறேன். இன்னைக்கு வேற மீட்டிங் வேற இருக்கு, இது முடிச்சுட்டு அதுல வச்சு என்ன வெளுப்பாங்க. ஹரிகீர்த்தன் ரூல் போட்டதே நீ 10 மணிக்கு கிளாஸ முடிக்கணும்னா, ஆனா எல்லா வாட்டி கிளாஸ நீ தான் மீறுறன்னு எல்லாரும் என்னை திட்டுவாங்க.
பரவாயில்ல பிரபுஜி, ஏன்னா லா மேக்கர் ஆர் லா பிரேக்கர்ஸ். அது உங்களை பார்த்தா கேள்வி கேட்காமலே இருக்கவும் முடியல என்னால. எனக்கு வந்து 16ங்கிறது என்ன மேஜிக் நம்பர்? ஏன் அந்த 16 மாலா? அது ஒரு நீங்க அப்புறமா கூட சொல்லலாம். அப்புறம் நீங்க வரும்போதெல்லாம் நான் அந்த ஒரு வார்த்தையை கேக்குறேன், சிஷ்யா குரு சிஷ்யா குரு. நம்ம குருக்கு இருந்தாலே சீடன் தானே, அது எப்படி சிக்ஷா குரு அப்படின்னு? அப்புறம் தீக்ஷா குருன்னு நேத்திக்கு சொன்னாங்க மாதாஜி ஒருத்தங்க. இந்த கேள்வி எல்லாம் நான் உங்ககிட்ட அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. 16 மாலைகள், தீக்ஷா குரு, சிக்ஷா குரு, மொத்தம் நம்மளுக்கு 4 குருக்கள் இருக்காங்க. 4 குருவை பத்தி ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன், பாயிண்ட்ஸ் நோட்டட். இன்னும் 2-3 கேள்வி கூட நேத்தி கூட விவிதா மாதாஜி அமைச்சிருந்தாங்க, இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணணும் பிரபு அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தனியா ஒரு வாரத்துல ஒரு நாள் நம்ம ஃபுல்லா ஆன்சர் கொஸ்டின், ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்த உடனே போன வாட்டி பண்ணோம் இல்லையா, கர்ம யோகம் அந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் பண்ணோம். பேய் பிசாசை பத்தி பேசணும், ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன டிராவல் அதை பத்தி பேசணும். அந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிறேன். நம்ம விவிதா மாதாஜி பேக்ரவுண்ட்ல வந்துட்டு செமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வி வில் ஆன்சர் தட். ஹரே கிருஷ்ணா பிரபு, அந்த மாதிரி தினத்தை எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க பிரபு. கரெக்ட். ஒரு 2 days பிஃபோர் போட்டீங்கன்னா நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு முன்னாடியே வந்து ஆஜராயிடுறோம். சரிங்க மாதாஜி. ஆமா பிரபுஜி, ஏன்னா அன்னைக்கு பார்த்து நான் வந்து வெளியில இருந்தேன். இன்னும் ஃபர்தரா கேள்வி கேட்கல, வெறும் காதல மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஐயோ ஹரிகிருஷ்ணன் பிரபுஜி இன்னும் கேள்வி இருக்கே, கேள்வியா வந்துகிட்டு இருந்தது, அதனால ஒண்ணு கேட்க முடியல. முதலே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஆக்டிவிட்டிஸ பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. வெரி 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 ஒரு கிளாஸ் உங்களோட கிளாஸ், ஒரு கிளாஸ் 1 or 2 கிளாஸ் நீங்க கொடுங்க, எங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க பிரபு ப்ளீஸ். உங்க டைம் ஸ்லாட்டையும் கொஞ்சம் பெருசா பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் பிரபுஜி. எக்ஸாக்ட்லி, அதுவும் ஒரு பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட். நாராயணா, அது நம்ம கமிட்டி, எனக்கு மேல ஒரு 5 பாஸ் இருக்காங்க, அந்த பாஸ் எல்லாம் ஒத்துக்கணும். கமிட்டிக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், ரிக்வெஸ்ட் பண்றோம் பிரபுஜி. ஹரிபோல் ஹரிபோல். லலிதா மாதாஜி யார் இன்னைக்கு ரீகேப்? சிந்து மாதாஜி பிரபு. சிந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரபு. பகவானோட நிறைய குணங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஆனா இன்னைக்கு சொன்னது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு பிரபு. தேங்க்யூ பிரபு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னீங்கன்னா, யாருக்கு வந்து அடைய வேண்டியது எதுவுமே இல்லையோ அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியதும் எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட சன்ஸை பத்தி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு அடைய வேண்டியது எதுவுமே இல்ல, அதனால செயலும் இங்க வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஆனா இங்க ஸ்பெஷலான குவாலிட்டியோட பகவானோட இது என்னன்னா, பகவானும் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை எதுவுமே இல்ல, அவருக்கு அடைய வேண்டியது எதுவுமே இல்ல, அதனால அவருக்கு செய்ய வேண்டியதும் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. பகவான் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு மீனிங்கே வந்து என்னன்னா, அந்த 6 ஐஸ்வர்யங்களையும் கொண்ட கம்ப்ளீட்டா இருக்கிறவர் தான் வந்து யாருன்னா பகவான். ஆனா அப்படிப்பட்ட பகவான் வந்து என்ன செய்யறாருன்னா, போர்க்களத்துல அர்ஜுனர்கிட்ட இருக்கையில அவங்களுக்கு அர்ஜுனருக்கு சேவை செய்தது, அந்த குதிரைக்கு சேவை செஞ்சது, அப்புறம் பீஷ்மர் கூட அவங்களோட அந்த போர்க்கள இதை வந்து வர்ணிச்சது. அந்த மாதிரி அவர் எஃபோர்ட்டை போட்டு அவரோட கடமையா அதை வந்து செய்யறாரு அந்த உலகத்துல வந்து இருக்கையில, அர்ஜுன் கூட அவங்க கூட எல்லாம் இருக்கையில. அப்படிப்பட்ட பகவானே அப்படி செய்யல, நம்மளும் வந்து நம்மளோட கடமையை வந்து நம்ம செய்யணும். நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம பிராக்டிஸ் பண்றோம், ஜபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நம்மளோட கடமையில இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகவே கூடாது. அது வந்து இனிமே இதுவரையே செய்யலைனாலும் இனிமே நம்ம செய்யணும். ஏன்னா இனிமே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபை எடுத்துட்டோம், கிருஷ்ணரை முன்னிறுத்தி நம்ம செய்யறோம். அதனால நம்ம கடமையை செய்யாம இருக்கையில நம்மளுக்கு கெட்ட பேரு இவ்வளவு நாள் வந்திருந்தாலும் இனிமே வர வந்து என்னன்னா, கிருஷ்ணருக்கு அந்த கெட்ட பேர் போகும். அதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தீங்க பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மோடி ஒரு இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ணாரு ஒரு 10 daysக்கு பேக்கு. அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவ் பண்றாரு. எப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயம் இருக்கு, 9:30 அப்படின்னு சொன்னா இந்தியன் டைமான்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியன்ஸ்னா லேட்டா வருவாங்க, அப்ப இந்தியன் டைம்னா 9:30 சொன்னா 10 மணிக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, எவனோ ஒருத்தன் பண்ற தப்புக்கால மொத்த இந்தியாவுக்கு கெட்ட பேரு. அதனால நீங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸு, நீங்கெல்லாம் அப்படியே நல்ல டைம் கீப்பிங், பங்க்சுவலா நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். நீங்கெல்லாம் அப்படி இல்லைன்னா மொத்த பாரத நாட்டுக்கு வந்து கெட்ட பேர் வருதுன்னு ரொம்ப அழகா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லா அப்படியே சரி சமமா சேர்ல உட்காந்துக்கிட்டு எல்லா பிள்ளைங்களும் பேசிட்டு இருக்குது அவர் கூட. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் கிருஷ்ண பக்தியில வந்துட்டோம். நாளைக்கு நம்ம ஏதாவது ஒன்று கேவலமா பேசணும், மரியாதை குறைவா நடந்துக்கிட்டோம், ஒரு சபையில இது சொத்துக்கு அடிச்சுக்கிட்டோம்,
சொந்தக்காரங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை, கடைக்காரனை, ரிக்ஷா ஓட்டுறவனை, காய்கறி வாங்குறவங்கிட்ட ரொம்ப கேவலமாலாம் நடந்துக்கிட்டோன்னா கெட்ட பேர் யாருக்கு வரும்? கிருஷ்ணனுக்கு தான் வரும். இந்த காரிகாரமா என்ன யாரை திட்டா? போது பேர் அது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வாயில் வந்து ஜபமாலையை வச்சுன்னு சுற்றினுக்குது. ஆனால் எப்படி பேசின்னு போகுது பத்தியா? அது எப்படி பேயா அலையுது பத்தியா பைசாக்கு அப்படின்னு யாரை திட்டுவாங்க? நான் மெட்ராஸ் பாஷைக்கு சொன்னது, தப்பாக நினச்சிக்காதுங்க. ஓகே, அந்த காய்கறி கடைக்காரமா நம்ம கிருஷ்ணனை தான் வைவாங்க, திட்டுவாங்க. ஓகே, தேங்க்யூ சிந்துமா. ரொம்ப கிளாரிட்டி இந்த சின்ன வயசில், ரொம்ப அழகாக கிறிஸ்பியாக அந்த கோர் பாயிண்ட்ஸை நல்லாவே பிடிச்சிருந்தேன். தேங்க்யூ. நீ சீக்கிரம் ஒரு பக்தி விருட்சா எடு, சரியா? சீக்கிரமா ஒரு பக்தி விருட்சா நீ ஒன்று ஆரம்பி உங்க ஊர்ல. கிளாஸ் சேரணும் நெக்ஸ்ட் பக்தி சாஸ்திரி சேருங்க. ஓகே, ஓம் தத் சத். சந்தோஷம். யா தர்ணிதா, தெரியுது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பிரபுஜி. நம்மளோட விஜயராமன் மாதாஜியோட பொண்ணு பூஜா மாதாஜிக்கு இன்னைக்கு கல்யாணம் பிரபு. அதுக்காக அவங்க சாண்டிங் பண்ணி கேட்டுட்டாங்க. ஹரி போல். வேற யாரெல்லாம் ஒருத்தர் தானே? வேற எதுவும் இல்லையா இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ்? இன்னைக்கு இல்ல பிரபு, நாளைக்கு தான் இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு புது மாதாஜி வந்திருக்காங்களே, பானுமதி. கிளம்பிட்டாங்களா இருக்காங்களா? ஐயோ, உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சா. பானுமதி மாதாஜி இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பானுமதி மாதாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபுஜி. சோ நைஸ் மாதாஜி. வெல்கம் டு டெய்லி கீதா, யுவர் டெய்லி ஸ்பிரிச்சுவல் வைட்டா. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி, உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சந்தோஷம் பிரபுஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே உங்க கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணேன் பிரபுஜி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரபுஜி. ஹரி ஹரி, தேங்க்யூ, வெல்கம். ஸோ பானுமதி மாதாஜியை வெல்கம் பண்ணி, இனி வேற யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க புதுசாக வந்த எல்லா பக்தர்களுக்காகவும். அப்புறம் தர்ணிதா, யாருக்கு இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? மாதாஜி ஓகே, விஜயராமன் மாதாஜியோட பொண்ணு பூஜா மாதாஜிக்கு கல்யாணம். ஹரி போல். ஸோ அவங்களோட இல்லற வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கட்டும். ஓகே, ஹரியோம் தத் சத். எல்லாருக்கும், அவங்க 2 பேருக்கு எல்லாருக்காகவும் நம்ம வந்து சாண்டிங் பண்ணிக்கலாம். பானுமதி மாதாஜி வெல்கம் பண்ணி சாண்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 நாளைக்கு மத்தியானம் சிறப்பு வகுப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வகுப்பு. நெய்வேத்தியம் எப்படி பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ட், அதோட கதைகள், அதுல செய்ய வேண்டிய மந்திரங்கள், சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அதெல்லாத்தையும் நாளைக்கு அனுகுலா மாதாஜி சொல்லி தர போறாங்க. கண்டிப்பா எல்லாரும் அவசியம் கலந்துக்கோங்க. ஹரிசங்கர் பிரபு டியூட்டியில இருப்பீங்க. சோ உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும். ஹரியோம் தத்சத். டைம் பிரபு. Thank you very much. டைம் 12:30 மாதாஜி. சண்டே எப்பவுமே 12:30. ஓகே, ஃபைன். குரூப்ல போடுவாங்க மெசேஜ். விவிதா மாதாஜி பேக்ல இருந்து எல்லா வேலையும் நடத்திட்டு இருக்கா. நம்மலாம் ரஜினிகாந்த் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நான் ரஜினிகாந்தா இருந்தாலும் பின்னாடி பாலச்சந்தர் வந்து விவிதா மாதாஜி உட்கார்ந்து இருக்கா. நான் தான் சொன்னேன் உங்களை. தயாரிப்பாளர் மாதாஜியா? ரஜினிகாந்த் கிடையாது. தயாரிப்பாளர் மாதாஜியா? ரிமோட் கண்ட்ரோல். ஆமா, ரிமோட் கண்ட்ரோல். நான் என்ன சொல்லணும், ஏது சொல்லணும், எல்லாத்தையும் அவங்க தான் டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. சரி, தேங்க்யூ. ஹரிபால். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சாண்டிங் ஆரம்பிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகா பிரபு.